ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் நம்ம 11th அண்ட் 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. எக்கனாமிக்ஸில் எப்படி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எங்கே மார்க்ஸ் போகுது, எந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது, பப்ளிக்கில் நீங்கள் எப்படி ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் 11th 12th நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு எத்தனை அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ண வீடியோஸில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆஃபலி மார்க்ஸாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டிவிஷன் மார்க்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ்லாம் தொடர்ச்சி வர இருக்குது. அவசியம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தவிர்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இமிடியேட்டாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னென்ன மார்க்ஸ், எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்குறாங்க, எப்படி நம்ம அதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ், 3 மார்க் கொஷின்ஸ், 5 மார்க் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 5 மார்க்ஸில் உங்களுக்கு டயக்ராம் பேஸ் கொஸ்டினில் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அதே டயக்ராம் பேஸ் கொஸ்டின் இல்லாமல் தியரி பேஸ் கொஸ்டினில் மார்க்ஸ் குறையும். ஸோ நீங்கள் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி எழுதும்போது, அதாவது சாய்ஸில் செலக்ட் பண்ணி கொஷின்ஸ் எழுதுறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சாய்ஸில் செலக்ட் பண்ணி எழுதும்பொழுது தியரி பேஸ் கொஸ்டினை விட உங்களுக்கு டயக்ராம் பேஸ் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை அட்டன் பண்ணுங்க. இல்லை அதே மாதிரி ப்ராப்ளம் சம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்லாம் ப்ராப்ளம் சம்ஸ்லாம் வருது. ஸோ அந்த ப்ராப்ளம் சம்ஸு தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு அதை அட்டன் பண்ணுங்க. ஃபுல் மார்க்ஸ் அப்படியே 5 மார்க்ஸ் கிடைச்சிரும். ஸோ டீட்டெயிலில் நம்ம 5 மார்க்ஸில் ஃபுல்லாக எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம்னா நம்ம ப்ராப்ளம் சம்ஸை அட்டன் பண்ணலாம். இல்லை எனக்கு தியரி சம்ஸ் தான், தியரி தெரியாது, எனக்கு டயக்ராம்ஸ் மட்டும் தெரியும், அதோட டெஃபினேஷன் தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த டயக்ராமை வச்சோ ட்ரா பண்ணுங்க. ஆப்ஷனில் வேற எந்த கொஸ்டின் தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2-3 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன படிச்சிருக்கோமோ, அதாவது உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது 2 மார்க் கொஷினா 3 மார்க் கொஷினா அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு அந்த கொஷின்ஸ்க்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்தா அதுக்கு மார்க் வரும் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுட்டு நோட்ஸ் கொடுங்க. கொடுக்குற நோட்ஸில் கீ பாயிண்ட்டை தயவு செஞ்சு அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்கள் கீ பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணும்பொழுது உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஓகே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இவங்க நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேப்பர் கரெக்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு பேப்பரை பார்க்கும் பொழுதே உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும். இது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த கொஷின்ஸ் கரெக்ஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு மார்க்ஸ் குறையாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் உங்களோட 12th சாப்டரில் இருக்க சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கும்பொழுது இது அப்படியே ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. தியரி பேஸை விட இந்த மாதிரி சம்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. அடுத்து டயக்ராம் பேஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ அதையும் மிஸ் பண்ணாதீங்க. சம்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ்க்கு சம் வர கொஷின்ஸ்க்குலாம் ஃபுல் மார்க் கொடுக்குறாங்க. எனக்கு சம் தெரியாது, தியரி தான் தெரியும் அப்படின்றவங்க தியரி அட்டன் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் தெரியும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு சம்ஸ் அட்டன் பண்ணுங்க. சம்ஸ்க்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் எந்த சாப்டர் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th சாப்டர்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டயக்ராம் பேஸ் கொஷின்ஸ்லாம் 4th சாப்டர்லேருந்து கேட்குறாங்க 12th ஸ்டாண்டர்டுக்கு. சொன்னது புரியுதுங்களா? டயக்ராம் பேஸ் கொஷின்ஸ்லாம் எந்த சாப்டர் 4th சாப்டர்லேருந்து மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ அதில் இருக்க கொஷின்ஸை நல்லா படிக்க பாருங்க 5 மார்க்ஸில். அடுத்து சம் ஓரியன்ட் கொஷின்ஸ், உங்களுக்கு சம்மோட வர கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியில் கேட்குறாங்க. ஸோ நான் சென்டம் எடுக்கணும் எக்கனாமிக்ஸில் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க சம் ஓரியன்ட் கொஷின்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் படிங்க. ஆல் சாப்டரில் எந்தெந்த சாப்டரில் உங்களுக்கு சம் ஓரியன்ட் கொஷின்ஸ் வருதோ அதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. அதே மாதிரி 4th சாப்டரில் உங்களுக்கு ஸ்மால் ஃபார்முலாஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு
கம்பல்சரியில கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? டயகிராம், அந்த ஃபார்முலா இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா கம்பல்சரியில நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு 11த்தா இருந்தாலும் சரி, 12த்தா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து புக் பேக் 1 மார்க்ஸ் வெரி வெரி மஸ்ட். நிறைய பிள்ளைங்க என்ன பண்றீங்க, அந்த 5 மார்க்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்றீங்க. சிலர் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல கூட கான்சென்ட்ரேஷன் பண்றீங்க. ஆனா அந்த 5 மார்க்ஸ சாரி 1 மார்க்ஸ் கோட்ட விட்டுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த 1 மார்க்ஸ்ன்றது அது ஈஸி தானே, அப்படி லாஸ்ட்ல பார்த்துக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க வந்து ஆஃப் இயர்லிக்கா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கா இருக்கட்டும், செகண்ட் டிவிஷனுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பீங்க. ஸோ அப்போ நம்ம எக்ஸாம்ல எழுதும்பொழுது கண்டிப்பா அதுல வந்து 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இன்சைட்ல இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரையும் அந்த 1 மார்க்ஸ்லாம் வந்து புக் பேக்ல இருக்க ஆல் சாப்டர் 11th அண்ட் 12th ஆல் சாப்டர்ல எக்கனாமிக்ஸ்ல ஃபுல்லா நீங்க படிச்சீங்க அப்படின்னா கூட, ஆனா நீங்க வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க யூடியூப்ல கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, ரிவிஷன் எக்ஸாம்ஸ், அடுத்த ஆஃபல் எக்ஸாம்ஸ் இதோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நிறைய யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல உங்க கிளாஸ்ல வந்து உங்க ஸ்கூல்ல கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நல்லா ரெஃபர் பண்ணுங்க. அதுல எங்க இருக்க அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல எதெல்லாம் வந்து நமக்கு தெரியலையோ அதோட ஆன்சரை வந்து இம்மிடியேட்டா என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பப்ளிக்ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எப்பயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்ல வந்து ரொம்ப டஃப்பாலாம் கொடுக்க மாட்டாங்க. ப்ரீவியஸ்ல கேட்டதா இருக்கும், இல்ல ஆஃபலில, இல்ல ரிவிஷன்ல இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ முடிஞ்ச வரையும் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து டைம் தனியாக ஒதுக்கி படிக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போல இருந்தே உங்களுக்கு மொத்தமே வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 டேஸ் தான் இருக்கு. ஸோ இருக்கிற அந்த டைம்ல நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை ரிவைஸ் பண்ணுங்க. இல்லை எல்லா நாளும் முடியலனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு ரிவிஷன் கொடுக்குற மாதிரி ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு உங்களுக்கு 4th சாப்டர்ல இருந்து கேட்குறாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் நிறைய 4th சாப்டர்ல இருந்து வர இருக்கு. ஸோ 4th சாப்டர்ல இருக்க 2 மார்க்ஸை கொஞ்சம் ஃபுல்லா படிக்க பாருங்க. அதே மாதிரி 4th சாப்டர்ல இருந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் 2 கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4th சாப்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதுல இருந்து 5 மார்க் கொஸ்டின் எத்தனை கேட்குறாங்க? 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின்ஸ் வேற எதில் கேட்குறாங்க 2 கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th சாப்டர். ஸோ 4th சாப்டர், 12th சாப்டர், 9th சாப்டர், 7th சாப்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4, 7, 9, 12 இது எல்லாமே 12க்கு சொல்றேன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் இந்த 4th சாப்டர், 11th, 7th சாப்டர், 9th சாப்டர், 12th சாப்டர் இந்த சாப்டர்ல இருக்க 5 மார்க்ஸ்லாம் லெசன்ஸ்ல இந்த லெசன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிள்ளைங்க வந்து எல்லா லெசன்ஸுமே படிக்க முடியல அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறவங்களுக்கான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 6 சாப்டரை பக்காவா கவர் பண்ணுங்க. அதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் செலக்ட் பண்ணி படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து தொடங்கி செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 4th சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர். ஸோ இந்த 6 சாப்டருமே வந்து நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பா வந்து உங்களால மேக்ஸிமம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடிஞ்சிடும். இல்லை எனக்கு அது ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க 7th சாப்டர்ல இருந்து 12th சாப்டர் வரையும் நீங்க எல்லாமே படிக்க பாருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ்மே கூட இதுல இருந்து படிச்சீங்கன்னா இதுல இருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்லாம் எப்படி எழுதுனா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ், அதாவது அந்த 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் 11th அண்ட் 12th 2 பேருக்கு சேர்த்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து சினோப்சிஸ் போடணுமா, எக்கனாமிக்ஸ்க்கு வந்து சினோப்சிஸ் போடணுமா அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. போட்டா நல்லது. ஆனா உங்களுக்கு டைம் இருக்கா, உங்களால அந்த டைமுக்குள்ள உங்களால எக்ஸாமை முடிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா சினோப்சிஸ் போட்டு எழுதுங்க. டைம் இல்லை அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு டெஃபினேஷன், டயக்ராம், எக்ஸ்பிளனேஷன் வித் கிரிட்டிசிசம் இதோட எழுதி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆன்சர் வந்து 5 மார்க்ஸ்க்கு ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் இல்லாத கொஷின்ஸ் நல்லா கவனிங்க. டயக்ராம் இல்லாத கொஷின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்து டயக்ராம் இல்லாத கொஷின்ஸ்க்கு வந்து நாங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா
நான் என்ன சொல்றேன்னா, சென்டம் எடுக்கிறவங்களா இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் 7 பாயிண்ட் கம்பல்சரி எழுதிருங்க. இல்ல எனக்கு வந்து அவ்வளோலாம் வந்து எழுத முடியாது, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஸ்லோ லேர்னர்ஸா இருந்தா ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க போதும். சொன்னது புரியுதுங்களா? நான் சொல்றது 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸா இருந்தா 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா 6 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. டாப்பரா இருக்கீங்க, சென்டம் வரணும், பப்ளிக்ல நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா 7 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு பக்காவா ரெடியாகி சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க் யூ.